இவரை வெறுக்கிறவங்களாம் மனுஷனே கிடையாது. 2015 குவாய்ட் மிட்ஃபீல்டரான எங்கோலோ கான்டே ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் டிவிஷனில் லெஸ்டர் சிட்டியில் சேர்றாரு. அப்பா அவரை பற்றி யாருக்குமே தெரியாது. பிச்சோட மூளை முடுக்கி எல்லா இடத்துலையும் இருந்தார், ட்ராக்கிள் பண்ணார், அவர் உயிரை கொடுத்து டிஃபெண்ட் பண்ணுவாருங்க. ஃபேன்ஸும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா இந்த பிளேயருக்கு டயர்டே ஆக மாட்டேங்குது. மற்றவங்களுக்கு என்ன தெரியாதா, கான்டேவோட கதை ஃபுட்பாலில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அண்டர்டாக் ஸ்டோரியோட தொடக்கம்னு பாருங்க. அந்த சீசன் லெஸ்டர் சிட்டி ரெலிகேஷனை ஃபைட் பண்ணுவாங்க எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது காண்டோட அன்ஸ்டாப்பபிள் எனர்ஜினால எல்லாத்தையுமே மாற்றிச்சா. இந்த ஓஜி பவர் ஹவுஸுங்க இந்த பர்ஃபார்மன்ஸ்னால லெஸ்டர் சிட்டி யாரும் நினச்சி பார்க்காத பண்ணாங்க. பிரீமியர் லீக் டைட்டில் ஜெயிக்கிறாங்க. இவரோட எழுச்சியின் தொடக்கம் இதுதான். அடுத்த சீசனே செல்சியை சைன் பண்ணுறான். அங்கே போய் திருப்பி லீகை ஜெயிக்கிறாரு, சாம்பியன்ஸ் லீகை ஜெயிக்கிறாரு, யூரோப்பா லீகை ஜெயிக்கிறாரு, வேர்ல்டு கப் ஜெயிக்கிறார், ஃப்ரான்ஸ் வச்சு. இதெல்லாம் அம்பிளா சாஃப்டா அந்த சிரிச்ச முகமாக ஸ்பாட்லைட் தேடுற அந்த உலகத்தில் இந்த பண்புனால எல்லாராலையும் அட்மையர் பண்ணப்பட்ட என்கோலோ கான்டே. ட்ரைனிங்க்கும் பழைய மினி கூப்பர் கார்ல வருவாரா, அப்புறம் எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாரா, எப்பவுமே டீம்மேட்ஸ்க்கு கிரெடிட் கொடுப்பாரு. அதனால ஆப்போனன்ட் டீம் மெம்பர்ஸுமே இவரை அட்மையர் பண்ணாமல் இருக்க முடியல. ஏன்னா எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் எவ்வளோ பரவிட்டு இருக்க நேரத்தில் என்கோலோ கான்டே மாதிரி தரமான மனுஷனுக்கு ஏட்டேஸே கிடையாது. அண்ட் இந்த மாதிரியான ஃபுட்பால் ஸ்டோரிஸ் நான் டெய்லி கூட ஆல்காத்தம் காட்டணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.